ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க. முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் டிஎன்இஜிஎன் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே டிஎன்இஜிஎன் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் கீழே பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஐடி லாகினை அதில் போடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த பாஸ்வேர்டை மென்ஷன் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை டைப் பண்ணி லாகின் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இசேவையோட சர்வீஸ் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ்னு இருக்கு பாருங்கள், அது சர்வீஸ் வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் கம்யூனிட்டி டைப் பண்ணிக்கிட்டேன். கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கீழே ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் நம்பர்னு இருப்பாங்க. நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஆதார் நம்பர்னு இருப்பாங்க, அதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கேன் நம்பர் உங்கள் கேன் டீட்டெயில் ஃபுல்லாக இதில் வந்துடும். அதில் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்து ஆதார் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயும் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்குவாங்க. மேலே எந்த ஆதார் நம்பர் கொடுக்குறீங்களோ அதோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்து அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கும் பாருங்கள், அது ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியும் தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும். அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வந்தோடனே ஓடிபி டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கீழே வருவேன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி வெரிஃபைடுன்ட்டு. அதுக்கடுத்து ப்ரொசீடுன்னு வருங்க, ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் இப்போது இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி, அப்பா என்ன கம்யூனிட்டி, அம்மா என்ன கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்றது மட்டும் போட்டால் போதும். அதாவது உங்கள் ஃபாதர் கம்யூனிட்டி என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதரோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஃபாதர் என்ன கம்யூனிட்டி, அதோட நேம் என்ன அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பாவோட கம்யூனிட்டி நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட கம்யூனிட்டி நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் என்ன கம்யூனிட்டி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணுற கம்யூனிட்டி நேம் என்னன்னு எடுத்துக்கணும். அதுக்கு வெதர் எனி ஆஃப் தி அப்ளிகன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ராசஸ் பெர்மனண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கம்ப்ளைண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகண்ட் வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாராவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்என் கொடுங்க. எஸ்என் கொடுத்து அதோட சர்டிஃபிகேட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோன்னு இருக்குது, ஃபோட்டோ மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து டாக்குமெண்ட் நம்பர்னு இருப்பாங்க, எத்தனாவது டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா என்ன ஃபோட்டோன்னு டைப் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதை நேம் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ போட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 2 3 வச்சு பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃபு டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு போட்டுட்டு அதில் என்னோடய ஆதார் நம்பரை அப்லோட் பண்ணுறேன்.
உங்களோட ஆதார் நம்பரை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர், உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது இல்லைன்னா கூட பிறந்தவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இப்போ அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை இப்போ டவுன்லோட் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு போட்டு அப்லோட் கொடுங்க. அது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கு பாருங்கள். பேமெண்ட் பண்ணோம். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் 60 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் தான் இது. கீழே வருது பாருங்கள், 60 rupees வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு. ஐ அக்ரின்னு இருக்கு பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை மேக் பேமெண்ட்டு கொடுங்க. பேமெண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கார்ட்ஸ் மூலயமா, நெட் பேங்கிங் மூலயமா, யூபிஐ மூலயமா, கியூஆர் கோட் இருக்குது. நான் வந்து கியூஆர் மூலயமா அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். கியூஆர் கொடுத்துட்டு செலக்ட் டைப் இருக்குது பாருங்கள், அது யூபிஐ டைப்பும் கொடுத்துட்டு ரெசிப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஒரு நேரம் வெயிட் பண்ணுங்கள், பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இதுதான் நம்மளை அக்னாலஜ்மெண்ட் பேப்பரு. இதில் வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம், அதோட நம்பர் என்னன்றது இதில் வந்துடும். உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.